சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 1ஆம் வகுப்பு 3வது பருவம் இவிஎஸ்க்கான வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். இந்த 3வது பருவத்துக்கு கிட்டத்தட்ட 94 வினாக்கள் வந்து நம்ம இவிஎஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் பேசிக்காவும் இருக்கும், சில ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆன்சரை பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரக்கட்டை எதிலிருந்து கிடைக்கிறது? மரக்கட்டை தாவரங்கள், அதாவது மரத்துல இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் மரமா வளர்றதுல இருந்து மரக்கட்டை கிடைக்குது. கீழ்கண்டவற்றுள் எது மிகவும் கடினமான பொருள்? மிகவும் கடினமான பொருள் கல். களிமண்ணை பயன்படுத்தி நாம் எதை செய்யலாம்? களிமண்ணை பயன்படுத்தி பானை செய்யலாம். இல்ல பேசிக் கிளாஸ் தான், அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். நாம் அமரும் நாற்காலி பொதுவாக எதனால் செய்யப்படுகிறது? நாற்காலி பாத்தீங்கன்னா மரம் அல்லது நெகிழி. பருத்தி எதிலிருந்து கிடைக்கிறது? பருத்தி செடியிலிருந்து கிடைக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான பொருள்? மென்மையான பொருள் பாத்தீங்கன்னா பஞ்சு. இரும்பு, தங்கம் போன்ற உலோகங்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன? இரும்பு, தங்கம் போன்ற உலோகங்கள் சுரங்கத்திலிருந்து கிடைக்கின்றன. மணல் எங்கே அதிகமாக காணப்படும்? கடற்கரையில தான் மணல் அதிகமாக காணப்படும். காகிதம் தயாரிக்க பயன்படும் பொருள் எது? காகிதம் தயாரிக்க பயன்படும் பொருள் கண்ணாடி. சரிங்க, மூங்கில். காகிதம் தயாரிக்க பயன்படும் பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரம், மூங்கில் மரம். ரப்பர் எதிலிருந்து கிடைக்கிறது? ரப்பர் பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் மரத்தினுடைய பால்ல இருந்து கிடைக்குது. கற்சிலைகள் மற்றும் கற்சிற்பங்களுக்கு உலக புகழ்பெற்ற தமிழக இடம் எது? கற்சிற்பங்கள், கற்சிலைகள் அப்படின்னாவே நமக்கு தெரியும் மாமல்லபுரம். பழங்காலத்தில் நிழலை அடிப்படையாக கொண்டு நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்பட்ட கருவி எது? பழங்காலத்தில் நிழலை அடிப்படையாக கொண்டு நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்பட்ட கருவி நிழல் கடிகாரம். மணல் ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு விழுவதை வைத்து நேரத்தை கணக்கிடும் முறை எது? மணல் ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு விழுவதை வைத்து நேரத்தை கணக்கிடும் முறை மணல் கடிகாரம். மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எதனால் செதுக்கப்பட்டவை? மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எதனால் செதுக்கப்பட்டவை? பாறை, கல். மின்சாரம் இல்லாத காலத்தில் மக்கள் நேரத்தை அறிய எதனை பயன்படுத்தினார்கள்? மின்சாரம் இல்லாத காலத்தில் மக்கள் நேரத்தை அறிய நீர் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். நீர் மற்றும் சூரிய கடிகாரம். இரும்பு, தங்கம் போன்ற உலோகங்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன? இரும்பு, தங்கம் போன்ற உலோகங்கள் சுரங்கத்திலிருந்து பெறப்படுகின்றன. யானைகள், புலிகள் மற்றும் மான்கள் போன்ற விலங்குகளின் இயற்கை வாழ்விடமாக விளங்கும் அடர்ந்த மரங்கள் கொண்ட நிலப்பரப்பு தான் காடு. யானை, புலி, மான் விலங்குகள் இயற்கை வாழ்விடமா விளங்கும் அடர்ந்த மரங்கள் கொண்ட நிலப்பரப்பு காடு. மக்கள் பயிர் செய்யவும் எளிதாக சாலைகள் அமைத்து வசிக்கவும் ஏற்ற தட்டையான நிலப்பரப்பு எது? மக்கள் பயிர் செய்யவும் எளிதாக சாலைகள் அமைத்து வசிக்கவும் ஏற்ற தட்டையான நிலப்பரப்பு சமவெளி. மலைகளை விட உயரத்தில் குறைந்த ஆனால் சமவெளியை விட உயர்ந்த மேடு போன்ற நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைகளை விட உயரத்தில் குறைந்த ஆனால் சமவெளியை விட உயர்ந்த மேடு போன்ற நிலப்பகுதி குன்று என அழைக்கப்படுகிறது. ஆறுகள் மற்றும் ஓடைகள் பொதுவாக எங்கே உற்பத்தி ஆகின்றன? ஆறுகள் மற்றும் ஓடைகள் பொதுவாக எங்கே உற்பத்தி ஆகின்றன? மலைகளில். மணல் குன்றுகளும் குறைந்த அளவு மழையும் மிக அதிக வெப்பமும் கொண்ட நிலப்பகுதி எது? மணல் குன்றுகளும் குறைந்த அளவு மழையும் மிக அதிக வெப்பமும் கொண்ட நிலப்பகுதி பாலைவனம். பெரும்பாலான ஆறுகள் நீண்ட தூரம் பாய்ந்து இறுதியாக எங்கே சென்று கலக்கின்றன? பெரும்பாலான ஆறுகள் நீண்ட தூரம் பாய்ந்து இறுதியாக எங்கே சென்று கலக்கின்றன? கடலில் கலக்கின்றன. ஒட்டகம் எந்த நிலப்பரப்பில் வாழும் ஒரு முக்கிய விலங்கு? ஒட்டகம்னாவே நமக்கு தெரியும் பாலைவனம்.
நன்னீர் நிலைக்கு உதாரணம் இல்லாதது எது? நன்னீர் நிலைக்கு உதாரணம் இல்லாதது கடல். கள்ளி செடிகள் போன்ற நீரை சேமிக்கும் தாவரங்கள் எங்கு அதிகம் காணப்படுகின்றன? கள்ளி செடிகள் போன்ற நீரை சேமிக்கும் தாவரங்கள் பாலைவனங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. சமவெளி பகுதிகளை விட மலைப்பகுதிகளில் நிலவும் தட்பவெப்ப நிலை பொதுவாக எவ்வாறு இருக்கும்? சமவெளி பகுதிகளை விட மலைப்பகுதிகளில் நிலவும் தட்பவெப்ப நிலை பொதுவாக எவ்வாறு இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். நமது வீட்டிற்கு அருகிலும் சுற்றுப்புறத்திலும் வாழும் மக்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? நமது வீட்டிற்கு அருகிலும் சுற்றுப்புறத்திலும் வாழும் மக்களை நாம் அண்டை அயலார் என அழைக்கிறோம். ஒரு நல்ல சுற்றுப்புறத்தில் நாம் அண்டை அயலாருடன் எவ்வாறு பழக வேண்டும்? ஒரு நல்ல சுற்றுப்புறத்தில் நாம் அண்டை அயலாருடன் எவ்வாறு பழக வேண்டும்? ஒருவருக்கொருவர் உதவி செய்து இணக்கமாக வாழ வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நிலப்பரப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய பகுதி எது? நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நிலப்பரப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய பகுதி சுற்றுப்புறம். தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுப்புறத்தை பராமரிக்க நாம் செய்ய வேண்டியது எது? தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுப்புறத்தை பராமரிக்க நாம் செய்ய வேண்டியது செடிகளை நட்டு வளர்த்தல் மற்றும் குப்பைகளை தொட்டியில் போடுதல். அண்டை அயலாருடன் நாம் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எது? அண்டை அயலாருடன் நாம் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு விட்டு கொடுத்தல் மற்றும் நற்பண்பு. மக்கள் கூடும் இடங்களான பூங்காக்கள், சந்தைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் எதன் ஒரு பகுதியாகும்? மக்கள் கூடும் இடங்களான பூங்காக்கள், சந்தைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் எதன் ஒரு பகுதியாகும்? நமது சுற்றுப்புறம். நமது சுற்றுப்புறத்தில் உள்ள பொது சொத்துக்களை, அதாவது எடுத்துக்காட்டாக பூங்கா, தெருவிளக்கு போன்றவைகள் நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அண்டை அயலாருடன் விழாக்களை கொண்டாடுவது எதனை மேம்படுத்தும்? அண்டை அயலாருடன் விழாக்களை கொண்டாடுவது ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும். நீர்நிலைகள், நிலப்பரப்புகள் மற்றும் உயிரினங்கள் நிறைந்த சுற்றுப்புறம் எதனால் பாதிக்கப்படுகிறது? நீர்நிலைகள், நிலப்பரப்புகள் மற்றும் உயிரினங்கள் நிறைந்த சுற்றுப்புறம் எதனால் பாதிக்கப்படுகிறது? மாசு அடைவதால். பொறுத்துக. இந்த பொறுத்துக பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா துள்ளுந்துனா ஒண்ணு, மூவுருளி, மகிழுந்து, சிற்றுந்து அப்படிங்கறத நம்ம காரு, ஸ்கூட்டர், வேன்னா நமக்கு தெரியும். ஆனா தமிழ்ல கொடுத்திருக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பாருங்க, துள்ளுந்து அப்படின்னா ஸ்கூட்டர், துள்ளுந்துங்கிறது ஸ்கூட்டர். இதுவே மூ உருளி, இதுவே இன்னொரு டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நேம் கொடுத்திருக்காங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க. துள்ளுந்து அப்படின்னா ஸ்கூட்டர், மூ உருளி அப்படின்னா 3 சக்கரம் இருக்கக்கூடிய ஆட்டோ, மகிழுந்து அப்படின்னா தெரியும் நமக்கு காரு, சிற்றுந்து அப்படின்னா வேனு. துள்ளுந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர், மூவுருளி ஆட்டோ, மகிழுந்து கார், சிற்றுந்து வேன். வாகனங்களையும் அவற்றின் சரியான பெயர்களையும் பாருங்க. வானூர்தி அப்படின்னா நமக்கு தெரியும், எது? ஏரோப்ளான். வானூர்தி அப்படின்னா ஏரோப்ளான். நீர்வழி வாகனம்னா கப்பல், ஷிப்பு. தொடர்வண்டி ட்ரெயின், பேருந்து பஸ். அவசர கால வாகனங்களையும் அவற்றின் பணிகளையும் பொறுத்துக. அவசர ஊர்தி. அவசர ஊர்தி என்ன? நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல. தீயணைப்பு வண்டி நெருப்பை அணைக்க மற்றும் மீட்க. அவசர கால வாகனங்கள் முதலில் வழிவிட வேண்டிய வாகனங்கள். ஓகேங்களா? சக்கரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பயன்படுத்திய முதன்மையான வழி எது? இது வந்து பேசிக்கானது, சில விஷயங்கள் இருக்கும், இதனால நோட், ஏன்னா புக்ல நம்ம விற்றக்கூடாது எதையும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நம்ம தகவலா கொண்டு வந்திருக்கிறோம் வினாக்களா. சக்கரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பயன்படுத்திய முதன்மையான வழி நடந்தே செல்லுதல் மற்றும் பல்லக்குகளை பயன்படுத்துதல். பழங்காலத்தில் அடர்ந்த காடுகளில் பயணம் செய்யவும் கனமான மர கட்டைகளை சுமந்து செல்லவும் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? பழங்காலத்தில் அடர்ந்த காடுகளில் பயணம் செய்யவும் கனமான மரக்கட்டைகளை சுமந்து செல்லவும் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட விலங்கு
யானை. மனித வரலாற்றில் போக்குவரத்து முறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய கண்டுபிடிப்பு எது? மனித வரலாற்றில் போக்குவரத்து முறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய கண்டுபிடிப்பு சக்கரம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மக்கள் சுமைகளை ஏற்றி செல்ல விலங்குகளை பயன்படுத்திய முறைகளில் பொருந்தாதது. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மக்கள் சுமைகளை ஏற்றி செல்ல விலங்குகளை பயன்படுத்திய முறைகளில் பொருந்தாதது. ஒட்டகச்சிவிங்கி வண்டி, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, கழுத வண்டி இதெல்லாமே கொண்டு போனாங்க. ஆனா ஒட்டகச்சிவிங்கி வண்டியை கொண்டு போல. சக்கரத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பழமையான ஆன்மீக மற்றும் கலாச்சார வாகனம் எது? சக்கரத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பழமையான ஆன்மீக மற்றும் கலாச்சார வாகனம் தேர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடுவதற்கும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதற்கும் எதனை அடிப்படையாக கொண்டிருந்தனர்? மனித சக்தி நடத்தல் மற்றும் விலங்கு சக்தி. நவீன கால போக்குவரத்து வாகனங்களில் அதாவது மகிழுந்து, பேருந்து, தொடர்வண்டி இயக்கத்திற்கு மிக அடிப்படையான பொருள் எது? நவீன கால போக்குவரத்து வாகனங்களின் இயக்கத்திற்கு மிக முக்கிய அடிப்படையான பொருள் சக்கரம். பல்லக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுமந்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆற்றல் எது? பல்லக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுமந்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆற்றல் மனித ஆற்றல். பல்லக்குகளை மனிதர்கள் தான் தூக்கினாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவான வாகன வரிசையில் வரும்? கீழ்கண்டவற்றுள் எது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவான வாகன வரிசையில் வரும்? மூவுருளி ஆட்டோ. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படும் நிகழ்வு எது? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படும் நிகழ்வு இரவும் பகலும். அடுத்து சூரியன் உதிக்கும் திசை எது? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. பகல் நேரத்தில் வானத்தில் மிக அதிக வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருவது எது? பகல் நேரத்தில் வானத்தில் மிக அதிக வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருவது சூரியன். சூரியன் மறையும் நேரத்தை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? மாலை. இரவு நேரத்தில் வாகனத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒளி தரும் இயற்கை பொருள் எது? இரவு நேரத்தில் வானத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒளி தரும் இயற்கை பொருள் நிலவு. நிலவிற்கு சொந்தமாக ஒளி கிடையாது. அது எதன் ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது? சூரியனுடைய ஒளியை பெற்றுதான் பிரதிபலிக்குது. வானத்தில் பகல் நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய 7 நிறங்களை கொண்ட அமைப்பு எது? வானத்தில் பகல் நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய 7 நிறங்களை கொண்ட அமைப்பு வானவில். இரவு நேரத்தில் மட்டுமே விழித்திருக்கும் இரவு நேர விலங்கு எது? இரவு நேரத்தில் மட்டுமே விழித்திருக்கும் இரவு நேர விலங்கு ஆந்தை, வவ்வால். இது புக்ல உங்களுக்கு தெரியுமால கொடுத்திருக்காங்க. இதை ஒரு சிலர் வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்க்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இரவு நேரத்தில் மட்டுமே விழித்திருக்கும் இரவு நேர அது விலங்கா பறவையா அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. அது விலங்கு தான், ஏன்னா அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் புக்ல செக் பண்ணிட்டேன். இரவு நேரத்தில் விழித்திருக்கும் இரவு நேர விலங்கு அப்படின்னாலும் ஆந்தை, வவ்வால். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. விடியற் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் தோன்றும் செந்நிற வானத்தை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? விடியற் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் தோன்றும் செந்நிற வானத்தை அதிகாலை என அழைக்கிறோம். நிலவு நாள்தோறும் தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? நிலவு நாள்தோறும் தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பதை நிலவின் கலைகள் என்று அழைக்கிறோம். சூரியன் சரியாக தலைக்கு மேலே வரும் நேரத்தை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? சூரியன் சரியாக தலைக்கு மேலே வரும் நேரத்தை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? நண்பகல். இரவு நேரத்தில் வானத்தில் மின்னும் எண்ணற்ற சிறிய ஒளி புள்ளிகள் எவை? இரவு நேரத்தில் வானத்தில் மின்னும் எண்ணற்ற சிறிய ஒளி புள்ளிகள் விண்மீன்கள். சூரியன் மறைந்து இரவு துவங்குவதற்கு முன் உள்ள நேரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூரியன் மறைந்து இரவு தூங்குவதற்கு முன் உள்ள நேரம் அந்தி பொழுது. விடியலுக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடியலுக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுவும் அந்தி பொழுதுதான்.
மின்னல் தோன்றிய சில நொடிகளில் வானத்திலிருந்து கேட்கும் மிகப்பெரிய சத்தத்திற்கு என்ன பெயர்? மின்னல் தோன்றிய சில நொடிகளில் வானத்திலிருந்து கேட்கும் மிகப்பெரிய சத்தத்துக்கு பெயர் இடி. இடி மற்றும் மின்னல் பொதுவாக எந்த காலங்களில் வானத்தில் தோன்றும்? இடி மற்றும் மின்னல் பொதுவாக எந்த காலங்களில் வானத்தில் தோன்றும்? மழை காலம். பகல் நேரத்தில் வானத்தில் சூரியன் இருக்கும் போது செய்யக்கூடிய செயல்களில் பொருந்தாதது. பகல் நேரத்தில் வானத்தில் சூரியன் இருக்கும் போது செய்யக்கூடிய செயல்களில் பொருந்தாதது. வானத்தில் நிலவையும் விண்மீன்களையும் எண்ணுதல். பகல் நேரத்துல வானத்துல சூரியன் இருக்கும் போது செய்ய முடியாதது நிலவையும் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களையும் எண்ணுதல். சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் இரவு நேரத்தில் மட்டுமே நாம் செய்யக்கூடிய செயல். சூரிய ஒளி இல்லாத இரவு நேரத்தில் மட்டுமே நாம் செய்யக்கூடிய செயல் தூங்குதல். மழை வருவதற்கு முன்னால் வானம் எந்த வகையான மேகங்களால் சூழப்பட்டிருக்கும்? மழை வருவதற்கு முன்னால் வானம் எந்த வகையான மேகங்களால் சூழப்பட்டிருக்கும்? மழை மேகங்கள். வானத்தில் தோன்றும் இயற்கை நிகழ்வுகளின் சரியான வரிசை. வானத்தில் தோன்றும் இயற்கை நிகழ்வுகளின் சரியான வரிசை மின்னல், இடி, மழை. ஃபர்ஸ்ட் மின்னல் தான் வரும், அடுத்துதான் இடி வரும், அடுத்து மழை. இரவு நேர வானத்தை குறிக்கும் சரியான கூற்றுகள் எவை? இரவு நேர வானத்தை குறிக்கும் சரியான கூறுகள் நிலவு மற்றும் விண்மீன்கள். கீழ்கண்டவற்றுள் எது பகல் நேரத்திற்கு உரிய சிறப்பு பண்பு? பகல் நேரத்துக்கு உரிய சிறப்பு பண்பு சூரிய வெளிச்சம். மழை மேகங்கள், மின்னல், இடி மற்றும் வானவில் ஆகிய அனைத்தும் எங்கு தோன்றும் நிகழ்வுகள்? மழை மேகங்கள், மின்னல், இடி மற்றும் வானவில் ஆகிய அனைத்தும் எங்கு தோன்றும் நிகழ்வுகள் அப்படின்னா வானத்தில். ஆதி மனிதன் விலங்குகளின் தோல் மற்றும் இலைகளை தவிர வேறு எதனை முதன்மையான ஆடையாக பயன்படுத்தினான்? ஆதி மனிதன் விலங்குகளின் தோல் மற்றும் இலைகளை தவிர வேறு எதனை முதன்மையான ஆடையாக பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரப்பட்டைகள். பருத்தி செடியிலிருந்து கிடைக்கும் பஞ்சு எந்த செயல்பாட்டின் மூலம் நூலாக மாற்றப்பட்டு பருத்தி ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன? பருத்தி செடியிலிருந்து கிடைக்கும் பஞ்சு எந்த செயல்பாட்டின் மூலம் நூலாக மாற்றப்பட்டு பருத்தி ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன? நூற்றல். கம்பளி ஆடைகள் தயாரிப்பதற்கு தேவையான முக்கிய காரணியாக விளங்குவது எது? கம்பளி ஆடைகள் தயாரிப்பதற்கு தேவையான முக்கிய காரணியாக விளங்குவது செம்மறி ஆட்டின் ரோமம், உள்ளன் கிளாத். குளிர்காலங்களில் நமது உடல் வெப்பத்தை தக்க வைக்கவும் உடலை கதகதப்பாக வைத்திருக்கவும் நாம் அணிய வேண்டிய ஆடை வகை எது? குளிர்காலங்களில் நமது உடல் வெப்பத்தை தக்க வைக்கவும் உடலை கதகதப்பாக வைத்திருக்கவும் நாம் அணிய வேண்டிய ஆடை கம்பளி ஆடைகள். வான்வழி போக்குவரத்து மற்றும் விண்வெளி பயணங்களின் போது வீரர்கள் அணியும் ஆடைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? வான்வழி போக்குவரத்து மற்றும் விண்வெளி பயணங்களின் போது வீரர்கள் அணியும் ஆடைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? சிறப்பு ஆடைகள். மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் மற்றும் அவசர கால மீட்பு பணியில் ஈடுபடும் தீயணைப்பு வீரர்கள் அணியும் ஆடைகள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் மற்றும் அவசர கால மீட்பு பணியில் ஈடுபடும் தீயணைப்பு வீரர்கள் அணியும் ஆடைகள் பொதுவாக சீருடைகள் என அழைக்கப்படுகின்றன. மழை காலங்களில் ஈரப்பதத்திலிருந்து நமது உடலை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்தப்படும் மேலாடை எதனால் செய்யப்படுகிறது? அதான் ரெயின்கோட். மழை காலங்களில் ஈரப்பதத்திலிருந்து நமது உடலை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்தப்படும் மேலாடை நீர் புகா பொருட்கள். பட்டுப்புழுக்கள் சுரக்கும் இழை போன்ற திரவத்திலிருந்து தயாரிக்கப்படும் ஆடைகள் எது? பட்டுப்புழுக்கள் சுரக்கும் இழை போன்ற திரவத்திலிருந்து தயாரிக்கப்படும் ஆடைகள் பட்டு ஆடைகள். இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் கோடை காலத்தின் வெப்ப தாக்கத்தில் இருந்து உடலை பாதுகாக்க பரிந்துரைக்கப்படும் ஆடை பருத்தி ஆடைகள். நாடகம் மற்றும் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்கள் அணியும் ஆடைகளின் பொதுவான பெயர் என்ன? நாடகம் மற்றும் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்கள் அணியும் ஆடைகளின் பொதுவான பெயர் சிறப்பு ஆடைகள்.
நமது உடலை வெப்பம், குளிர், மழை, தூசு மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கும் முதன்மையான அறிவியல் காரணி எது? நமது உடலை வெப்பம், குளிர், மழை, தூசு மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கும் முதன்மையான அறிவியல் காரணி ஆடைகள். கீழே உள்ளவற்றுள் எது தையல் இயந்திரத்தின் உதவியின்றி நேரடியாக அணியக்கூடிய ஆடை வகையை சார்ந்தது? அதாவது அன்ஸ்டிச்டு. கீழே உள்ளவற்றுள் எது தையல் இயந்திரத்தின் உதவியின்றி தைக்காமலே போட்டுக்கக்கூடிய ஆடை எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா வேட்டி. பருத்தி செடியிலிருந்து பருத்தி நூலையும் செம்மறி ஆட்டிடமிருந்து கம்பளி நூலையும் எடுப்பது போல பட்டு நூலை எதிலிருந்து பெறுகிறோம்? பருத்தி செடியிலிருந்து பருத்தி நூலையும் செம்மறி ஆட்டிடமிருந்து கம்பளி நூலையும் எடுப்பது போல பட்டு நூலை எதிலிருந்து எடுக்கப்படுகிறதுனா பட்டுப்பூச்சியின் கக்கூன். பட்டுப்பூச்சியின் கக்கூன் அப்படிங்கிற இதுல இருந்து எடுக்கிறாங்க. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அணியும் பாதுகாப்பு ஆடைகள் எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்படுகின்றன? தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அணியும் பாதுகாப்பு ஆடைகள் எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்படுகின்றன? அவங்க செய்யக்கூடிய வேலையின் தன்மை மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் தான் வடிவமைக்கப்படுகின்றன. இதோட பாத்தீங்கன்னா இவிஎஸ்ல 3rd டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா 94 வினாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே போலதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் ஆல்ரெடி பிடிஎஃப் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா வீடியோ போட டைம் இல்லாததுனால ஒவ்வொரு வீடியோவா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.